ஹாய் ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்து. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் சாப்டர் 1லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸையும் மறக்காமல் போடணும்ல. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்தும் வருது. அப்போ நம்ம இதுக்கும் வந்து ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக 10 மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுல்லாக எல்லா எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து போடுறப்ப வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரி நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ் வந்து நமக்கு வரமாட்டேங்குது. அப்ப இது என்னன்றத பார்ப்போம். அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு சாப்டர பத்தின ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு இங்க மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ்லயே வந்து வந்துரும். அதனால நீங்க மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி அத ஃபுல்லா முடிச்சுட்டு வாங்க. இது நீங்க வந்து ஒரு டெஸ்ட் மாரி கூட போட்டு பாருங்க. நம்மளால வந்து போட முடியுதா? நம்மளால அத வந்து எடுத்து வந்து செய்ய முடியுதா? அப்படின்றத. ஓகேவா? ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இங்க வாங்க. டக்குனு இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். ஆன்சர் வரமாட்டேங்குதே என்ன பண்றது? அப்படின்ட்டு. ஓகேவா? சரி. ஒரு ஒரு சம்மா போட ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே வந்து நம்மளோட சேனல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கன்டென்ட் எல்லாமே வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் ஆகும். அதனால டெலிகிராம்க்கான லிங்க் வந்து கீழ இருக்குது. லைக் வீடியோ கீழ இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸஸோட பிடிஎஃப்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸ் நோட்ஸ், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு நோட்ஸ்னாலுமே வந்து அதில வந்து ஷேர் ஆயிடும். ஓகே. சரி. ஃபர்ஸ்ட் சம் போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு. டிட்டர்மினன்ட் ஆஃப் x2 -1 2 5x -1 2x. ஸோ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டூ 0 சொல்லி அவங்களே குடுத்துட்டாங்க. ஸோ அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்து நீங்க ஈக்குவல் டூ 0 பண்ணிறணும். அத வச்சு நீங்க xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப அப்படிதான் வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த மாரி வந்து ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சைன் குடுத்து நம்ம வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அப்ப x இன்டூ 5x மைனஸ் 2x. அதுக்கப்புறம் -2 இன்டூ அதுக்கப்புறம் 2x மைனஸ் ஆஃப் -x + x ஆயிடும். அதுக்கப்புறம் -1 இன்டூ 4 மைனஸ் ஆஃப் -5 + 5 ஆயிடும். ஈக்குவல் டூ 0. ஓகே. சரிங்களா? இப்ப இத என்ன பண்ணுவோம்? x இன்டூ 3xன்னு போட்டுக்கலாம். -2 இன்டூ 2x. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து ஓகே இது 2x. அதான் என்னடா ஆட் ஆகலன்னு பார்த்தேன். 2 × x 2x தான். -x இன்டூ -1 × x + x ஓகேவா? ஸோ 2x + இதுனா 3xன்னு ஆயிடும். -1 இன்டூ 9 ஈக்குவல் டூ 0. ஸோ அப்ப இது என்ன ஆகும்? 4x -6x 4x ஸ்கொயர். x × x x ஸ்கொயர். 6x - 9 ஈக்குவல் டூ 0. 4x இல்ல 3x. ஓகே. ஸோ x இன்டூ 3x 3x ஸ்கொயர். ஸோ இது வந்து 6x -9 ஈக்குவல் டூ 0. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போறேன்? 3ய காமனா எடுக்க போறேன். ஸோ தென் எனக்கு வந்து அதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ -3 ஈக்குவல் டூ 0. ஸோ அப்ப எனக்கு எப்படி வரும்? x ஸ்கொயர் -2x -3 ஈக்குவல் டூ 0ன்னு வரும். ஸோ இப்ப இத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இதோட ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து -3, சம் வந்து -2. அப்ப எந்த 2 வேல்யூ போட்டா கரெக்ட்டா இருக்கும்னு பார்க்குறப்ப -2 -1 ஸோ -2 -1 போட்டா கரெக்ட்டா இருக்காது. -3 போட்டு பார்ப்போம். -3 1 போடுவோம். -3 இன்டூ 1 வந்து -3 ஆகும். -3 + 2 வந்து -2 ஆகும். ஸோ அப்ப x -3 அதுக்கப்புறம் x + 1 ஈக்குவல் டூ 0. ஸோ அப்ப நான் 2த்தையும் ஈக்குவல் டூ 0 பண்ணுவேனா? ஸோ அப்ப எனக்கு என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு x -3 ஈக்குவல் டூ 0. அதுக்கப்புறம் x + 1 ஈக்குவல் டூ 0. ஸோ அப்ப x இஸ் ஈக்குவல் டூ 3 வரும். இங்க x இஸ் ஈக்குவல் டூ -2 வரும். ஸோ சாரி -1 வரும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்குது. ஒண்ணு வந்து என்னது +3 இன்னொன்னு வந்து -1. ஸோ அப்ப x ஓட வேல்யூஸ் வந்து +3 -1. ஸோ இதான் வந்து x ஓட வேல்யூஸ் 2 இதுவும். ஸோ டிட்டர்மினன்ட் வச்சு இப்ப நம்ம x கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈஸி தான். சரி. இப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இவ்ளோ பெரிய நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிறக்கூடாது? ஸ்டன் ஆயிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த டிட்டர்மினன்ட்ட வந்து நம்ம வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாரி பெருசா குடுத்துருக்காங்கனாவே, நீங்க எப்படியாச்சும் வந்து லைக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோ, ஏதாவது ஒண்ணு எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்? அத வந்து கம்ப்ளீட்டா வந்து அத வந்து 0 ஆக்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லன்னா டிட்டர்மினன்ட்ட வந்து நீங்க எப்படியாவது 0 ஆக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சில எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போறேன். ஸோ அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்களேன். இப்ப ஃபர்ஸ்ட் ரோ அது பாட்டுக்கு இருக்கட்டும். அத ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த செகண்ட் ரோவையும், தேர்ட் ரோவையும் சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். 4 3. ஸோ அப்ப R2வ நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்னா,
R2 மைனஸ் R1 பண்ணுறேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் நியரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணால் ஒரு குட்டி வேல்யூ தான் வரும். அதே மாதிரி இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாலும் ஒரு குட்டி வேல்யூ வருது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு டிஃப்ரென்ஸ் 4, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 4, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது 4 வருது, இதுக்கும் 4 வருது. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட ரோ வந்து எப்படி இருக்குது, சிமிலராக இருக்குது. இல்லைனாலுமே நீங்கள் இதுக்கு கூட கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஸோ அது ஒன்று, ரெண்டு பேர்த்தோட ரோவும் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இது என்னென்னா, இங்கே பாருங்களேன், இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஒரு 4 வருது, இதுவும் 4, இதுவும் 4. இப்போ நீங்கள் R3யை நான் சொன்ன மாதிரி சப்ராக்ட் பண்ணாமல், லைக் இதையும் சப்ராக்ட் பண்ணாமல் மேலே இருக்கிறவங்களோடய சப்ராக்ட் பண்ணி பாருங்களேன். R1ஓட இப்போ பாருங்களேன், R3 ஈக்குவல் டு R3 மைனஸ் R1 பண்ணி பாருங்களேன். என்ன ஆகும், 8 வரும், அடுத்தும் 8, அடுத்தும் 8. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா R2 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு R3. ஸோ எப்படின்னா அது வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. R2வும் R3யும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸோ R2 ப்ரொபோர்ஷனல் R3. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்குதுன்னா வந்து இது வந்து ஒரு 2 மல்டிபிளாக இருக்குது. இதை நான் அந்த R2 எடுத்து நான் ஒரு 2 மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, R3 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே ஏதாவது 2 ரோ வந்து ப்ரொபோர்ஷனலாவோ இல்லை 2 ரோ ஈக்குவலாக இருந்தாவோ அந்த டிட்டர்மினண்ட் என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு டிட்டர்மினண்ட் வேல்யூ வந்து 0. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி எடுத்து எழுதணும், இந்த மாதிரி அது 2 ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்றனால அதோட டிட்டர்மினண்ட் வேல்யூ வந்து 0ன்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் போமா. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, விதவுட் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஷன். ஸோ நான் வந்து இந்த டிட்டர்மினண்ட் வந்து எக்ஸ்பென்ஷன்லாம் பண்ணாமல் இந்த டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து 0 தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்று வந்து எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிறத எடுத்து வெளியில் கொண்டு வந்து காமன் எடுத்து போட்டுறணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 5 எடுக்கிறேன். ஓகே, ஸோ 5 வெளியில் எடுத்துட்டோன்னா 1, ஏன்னா அங்கே அதுதான் காமன் எடுக்க முடியும். ஒரு 2 5 ஸ்கொயர்னா 2 5, அதில் 1 வந்துருச்சுன்னா அது 5 ஆகிடும். இது 5 ஸ்கொயர் ஆகிடும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்ததில் வந்து 5 ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன். ஸோ அப்போ 5 ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன்னா இது 1 ஆகும். இது 5 ஸ்கொயரில் 3 5ல் ஒரு 2 5 போச்சுன்னா ஒரு 5, 4 5ல் 2 5 போச்சுன்னா 2 5, 5 ஸ்கொயர். ஸோ இப்போ இதிலே பாருங்களேன், உங்களோட 2 ரோவும் எப்படி பாருங்கள் ஒரே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப நான் அடுத்தது கூட சேஞ்ச் பண்ணது கூட தேவையில்லை. நம்ம இங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சின்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, என்னோட R2வும் R1ம் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இஸ் ஈக்குவல் டு R2. ஸோ இந்த மாதிரி 2 ரோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சு டிட்டர்மினண்ட்டுக்குள்ளனா அதோட வேல்யூ வந்து 0. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இது வந்து 0 அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதை நான் டிட்டர்மினேட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் உள்ளே இருக்கிறது பெருசாக இருக்குது, கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி வெளியில் கொண்டுட்டு வரது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், காமனாக வெளியில் எடுத்துருங்க. சும்மா நீங்கள் மல்டிபிள் பண்ணாலுமே டிட்டர்மினேட் கண்டுபிடிச்சாலுமே ஆன்சர் வரும். லைக் இதுக்கு ப்ளஸ், இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ் போட்டு நீங்கள் டிட்டர்மினேட் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். ஆனால் நீங்கள் இதுலேருந்து காமன் எடுக்கிறதுக்கு பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் வந்து ஏவை காமன் எடுக்கலாம், செகண்ட் ரோவில் பியை காமன் எடுக்கலாம், தேர்ட் ரோவில் சியை காமன் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தால் என்ன ஆகும், 0, அது பி ஸ்கொயர், அது சி ஸ்கொயர்னு ஆகும். இது வந்து பியை காமன் எடுத்தால் ஏ ஸ்கொயர் 0 சி ஸ்கொயர். அடுத்து வந்து கீழே வந்து சியை காமன் எடுத்தால் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகே, இது வந்து 0. நான் என்ன பண்ணுறேன், அடுத்து காலம் வைஸ் பார்க்குறேன். காலம் வைஸ் பாருங்களேன், இதுலேருந்து ஏவை காமன் எடுக்கலாம், இதுலேருந்து பியை காமன் எடுக்கலாம், இது சியை காமன் எடுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் நான், ஏ ஸ்கொயரே காமனாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ அப்போ ஏற்கனவே வந்து ஏபிசின்னு வெளியில் இருக்குது. இதில் நான் ஒரு ஏ ஸ்கொயரே எடுக்கிறேன், பி ஸ்கொயரே எடுக்கிறேன், சி ஸ்கொயரே எடுக்கிறேன். ஸோ அப்போ உள்ளே என்ன ஆகும், 0 1 1 1 1, இது 0 1. ஏன்னா நான் வந்து ஏ ஸ்கொயர் எடுக்கிறேன்னா அப்போ இந்த இடம் என்ன ஆகும், 0 1 1ன்னு ஆகும். இங்கே நான் பி ஸ்கொயர் எடுக்கிறேன், 1 0 1ன்னு ஆகும். இது 1 1 0ன்னு ஆகும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இங்கே வெளியில் எப்படி ஆயிடுச்சு, ஏ கியூப் பி கியூப் சி கியூப். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமா, இது கொஞ்சம் சின்ன நம்பராக மாற்றுறப்ப எனக்கு கொஞ்சம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இதோட நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், -1 × 1 மைனஸ் 1 மைனஸ் இங்கே தான் எடுக்கிறோம், 0 ஆயிடும். ஓகே ஓகே ஓகே, இது 0 ஆயிடும், இது -1ன்னு ஆகிடும், +1 × 1 மைனஸ் 0. ஸோ அப்போ ஏ கியூப் பி கியூப் சி கியூப். ஸோ -1 × -1 +1 அப்படின்றப்ப 1 ப்ளஸ் அடுத்து இது வந்து என்ன, 1 × 1 1. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், 2 வருது, ஏ கியூப் பி கியூப் சி கியூப். ஸோ அப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அவங்க சொன்ன மாதிரியே. மறைக்கலைல்ல, மறைக்கல.
அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வந்துட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ காமன் எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்றதை பார்க்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ என்னன்னு பார்க்கணும், அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ கியூப் பார்க்கணும். இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா அதான் எடுத்தது ஈஸியாக வரும். ஸோ அப்போ 1 1 1 3 4 7 1 -1 1. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ அப்போ 1 இன்ட்டு 4 மைனஸ் ஆஃப் -7 +7 ஆயிரும். அடுத்து -1 இன்ட்டு 3 -7 ஆயிரும். ப்ளஸ் 1 இன்ட்டு -3 -4 ஆயிடும். ஸோ அப்போ 1 இன்ட்டு 11 -1 இன்ட்டு -4 ப்ளஸ் 1 இன்ட்டு -7. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா 11 ப்ளஸ் 4 -7 அப்போ என்ன ஆகும் 11 -3 அப்படின்றப்ப சப்ராக்ட் ஆகி எனக்கு ஆன்சர் வந்து 8ன்னு வருதா, 8 9 10 எஸ். ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து எப்படி இருக்குது, டிட்டர்மினன்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, சாரி டிட்டர்மினன்ட் வந்து 8ன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், 8 இன்ட்டு ஐ கியூப் ஃபஸ்ட்டு நான் இதை வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 8ன்னு இருந்துச்சு, I3ன்றப்ப 3 ரோ 3 காலம். ஸோ அப்போ 3/3 மேட்ரிக்ஸில் ஐடென்டிட்டி எழுதணும். 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ அப்போ இது என்னவாகும் அப்படின்னா 8 0 0 0 8 0 0 0 8. ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சைடை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பேன், என்னோட ஏஐஜே, அதாவது என்னோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஏஐஜே ஃபஸ்ட் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அது கண்டுபிடிக்கணும்னா ஒரு பெரிய ப்ராசஸ். எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், மைனர் கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் சைன் கொடுக்கணும். ஸோ அப்போ மைனர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டிட்டர்மினன்ட் போட்டு வச்சுக்கிறேன், அப்புறமா நம்ம வந்து சைன் கொடுக்கலாம். ஸோ அப்போ சைன் கொடுத்துடலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ நம்ம எடுத்து எழுதிடலாமா டிட்டர்மினன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு 4 7 -1 1 4 7 -1 1 கேர்ஃபுல்லாக எடுத்து போடுங்க. 3 7 1 1 3 7 1 1. அடுத்து 3 4 1 -1 3 4 1 -1. ஸோ அப்போ இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னா 1 1 1 1 -1 1. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணோன்னா 1 1 1 1 1 1 1 1. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 1 1 -1 1 1 1 -1. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணோன்னா 1 1 4 7 1 1 4 7. அடுத்து 1 1 3 7. அடுத்து 1 1 3 4. ஸோ அப்போ எடுத்து என்ன பண்ணிட்டோம், எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் வேலை, அதாவது ஏஐஜே கண்டுபிடிக்கிறது தான் வேலை. இப்போ நான் இந்த ஏஐஜியை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், அட்ஜாயிண்ட்டே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம்ண்ணா. 4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 7 ஆயிரும். ஸோ அப்போ 4 + 7 என்ன ஆயிரும், 11 ஆயிரும். இங்கே 3 - 7 வந்து மைனஸ் ஆஃப் -4ன்னு வரும், +4 ஆயிடும். இங்கே 3 மைனஸ் ஆஃப் -4 +4 ஆயிடும் 7. இங்கே 1 மைனஸ் ஆஃப் -1 +1 ஆயிடும் 2. சிம்பிள் மாற்றி கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து -2 ஆகும். ஸோ அப்போ -2.
ஸோ இங்கே என்ன ஆகும்? 1 - 1 அது வந்து 0 ஆயிடும். ஏன்னா வேற வழி இல்ல. அடுத்து 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகும். ஸோ இதுவும் -2 வருது. ஸோ அப்போ இங்கே ஒரு -2 ம், ம், ம். ம். -2 தானே கரெக்ட்டா எடுத்து எழுதுனேனா இல்லையா? 1, 1, 1 மைனஸ் மைனஸ் போட்டேனா இல்லையா? எஸ். ஆ ஒரே நிமிஷம். மாத்தி எடுத்து போட்டேன். -1 வரும். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு -1 வெளியில வேற ஒரு மைனஸ். ஸோ அப்போ -2 வெளியில ஒரு மைனஸ்னா அது +2ன்னு ஆயிடும். ஓகே. ரைட்டு. அடுத்து -7 -4 எனக்கு -11ன்னு கிடைக்கும். ம். 1147 தானே? ஓ கடவுளே! ஒரே நிமிஷம் இத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நானு. எடுத்து எழுதுனதுல மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து 1147 வரணும். இந்தா 1147 சிம்பல மாத்தி போட்டேன். ஸோ அப்ப என்ன ஆகும்? 7 - 4 வந்து ஸோ 7 - 4 வந்து 3ன்னு வரும். இது 7 - 3 வந்து 4. ஆனா வெளியில ஒரு மைனஸ் இருக்கனால அந்த -4 வரும். இது வந்து 4 - 3 வந்து 1ன்னு சொல்லி வரும். அப்ப எடுத்து எழுதிடலாமா? ஸோ அப்போ வந்து 11 அதுக்கப்புறம் வந்து 4 7 2 0 -2 0 2 அதுக்கப்புறம் 3 -4 1. ஸோ அப்போ நம்ம எடுத்து வந்து என்ன பண்ணிட்டோம்? இத வந்து எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டோம். ம், ம். 3 - 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இத அப்படியே வந்து நம்ம வந்து லைக் அட்ஜாயிண்ட்க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடுவோம். ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டூ இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டா 11 4 -7 வரும். ம்ஹ்ம். இங்கேயும் ஒரு மிஸ்டேக்கு. -3 -4ன்றது -7 வரும். ஓகே. ஸோ அப்போ 11 -4 சாரி 4 - 7 அதுக்கப்புறம் -2 0 2 3 -4 1. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவ எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? ஏவோட மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு ஏ பண்ணா என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ அப்ப 11 -2 3 4 0 -4 -7 2 1. ஸோ அப்ப ஏவோட மல்டிபிள் பண்ணா 1 1 3 4 7 1 1 3 4 7 1 -1 1. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ரோ அண்ட் காலம் வைஸ் மல்டிபிள் பண்ணுவேன்னா ஸோ 11 -6 + 3 அடுத்து 11 -8 -3 11 -14 + 3 அடுத்து 4 + 0 -4 4 + 0 + 4 4 + 0 -4. அடுத்து -7 + 6 + 1 அடுத்து -7 + 8 -1 -7 + 14 + 1. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் எப்படி வரும்? 11 மைனஸ் ஸோ ஆன்சர் வந்து -3னா 11 - 3 வந்து ஸோ அப்போ வந்து 8 வரும். அடுத்து வந்து
11 minus 11 0. 11 minus 11 அதுவும் 0 வருது. இதுவும் 0 ஆகுது. இது 8 அதுவும் 0. இது 6 0. 8 minus அதுவும் 0 ஆயிடுச்சு. minus 7 minus 7 minus 6 minus 6 அதுவும் 8 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது எப்படி வருது? அந்த இது இது மாதிரி வருது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு I3 மாதிரி வருது. ஸோ அவங்களும் ஈக்குவலாக இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்து? ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு என்னன்னு பண்ணேன்னா, ஸோ அப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ என்ன ஆகும் எனக்கு? ஸோ ஏ வந்து 1 1 3 4 7 1 1 3 4 7 1 minus 1 1 into adjoint of A போட்டா 11 minus 2 3 அடுத்து 4 0 4 அது minus 4 அடுத்து minus 7 2 1. ஸோ மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ அப்போ என்ன ஆகும்? 11 plus 4 minus 7 minus 2 plus 0 plus 2 அடுத்து 3 minus 4 plus 1. ஸோ அப்போ அடுத்து வந்து 33 plus 16 minus 49 almost 0 ஆகுது. minus 6 plus 0 plus 14 அடுத்து 9 minus 16 plus 7 அடுத்து 11 minus 4 minus 7 அடுத்து minus 2 plus 0 plus 2 அடுத்து plus 3 plus 4 plus 1. ஸோ அப்போ போட்டால் 11 4னா 15 15 minus 7 8. இது 0 இதுவும் 0. 36னா 49 இதுவும் 0. இது வந்து 8 0 0 8 அதுக்கப்புறம் 9 minus 16னா minus 7 0. ஸோ 11 minus அதுவும் வந்து 0 ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் 11 அது minus 11 இதுவும் 0 ஆகிடும். +2 minus 2 இது 8ன்னு வரும். ஸோ அப்போ இது என்ன ஆகுது? இதுவும் வந்து அந்த கண்டிஷனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது கண்டிஷனுங்கிறேன் அந்த இதுக்கு ஈக்குவல் ஆகுது. ஸோ அப்போ எல்லாமே வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட் I3க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்து எழுதிடுங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்தாங்க எனக்கு? adjoint of A into A equal to A into adjoint of A equal to determinant of A into I3. ஸோ இதுவும் determinant of A into I3 மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டோம்னு சொல்லி போட்டுருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 / determinant of A into adjoint of A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டுமே தான் நான் அடுத்து வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்பேன். ஸோ அப்போ நான் டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 minus 1 1 minus 15 6 minus 5 5 minus 2 2. இப்போ கண்டுபிடிச்சா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ 3 into 12 minus 10 plus 1 into minus 30 plus 25 plus 1 into 30 minus 30. Okay. 3 into 2 plus 1 into minus 5 plus 0 ஆயிடுச்சு. 6 minus 5 equal to 0. So 6 minus 5 போட்டால் என்ன? சாரி 0 equal to 1 which is not equal to 0. அப்போ A inverse வந்து exist அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? A inverse கண்டுபிடிக்க போயிடணும். ஸோ அப்போ A inverse is equal to 1 / determinant of A into adjoint of A. ஸோ இந்த determinant of A இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 1. அப்போ நான் adjoint of A என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குது அப்படின்னா என்னோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ்ங்குது. ஸோ அப்போ நான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும்.
ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் வந்து டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9 எல்லா எலிமெண்ட்டுக்கும் மைனர் கண்டுபிடிச்சு சைன் அசைன் பண்ணினா அதான் வந்து என்னோட அட்ஜாயிண்ட் சாரி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் தான் எனக்கு அட்ஜாயிண்ட். ஓகே, இப்போ உள்ளே இருக்கிறத எடுத்து எழுதலாம். அதுக்கு முன்னாடி ப்ளஸ் கொடுத்துடலாம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ 6 -5 -2 6 -5 -2 2. கொஞ்சம் பெரிய வேலை தான். -15 -5 -15 -5 5 2. அடுத்து -15 6 5 -2. கரெக்டாக தான் எடுத்து எழுதுறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா -1 1 -2 2 -1 1 -2 2. அடுத்து நடுவில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணால் 3 1 5 2 3 1 5 2. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 -1 -15 அதுக்கப்புறம் வந்து 6. அடுத்து -1 1 6 -5 -1 1 6 -5. அடுத்து 3 1 -15 5. அடுத்து 3 -1 -15 6. சரி, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஏஐஜே என்னன்னு பார்த்து போட்டுடலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும், 6 2s are 12. ஸோ 6 2s are 12 minus of -5 into -2 + 10 ஆகிடும். ஸோ அப்போ -2. ஸோ அப்படின்றப்ப 2 இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் -30 + 25. ஸோ அப்படின்றப்ப ஆன்சர் வந்து 5. இது என்ன ஆகும், 30 - 30னா 0 ஆகிடும். அடுத்து -2 -of -2 + 2 ஆகிடும். ஸோ அதுவும் 0. அடுத்து 6 - 5 1. அடுத்து 18 -15. ஸோ அப்படின்றப்ப அதுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது, 6 3s are 18 minus of minus plus 15 வரும். ஸோ அப்படின்றப்ப 3 வருது. கரெக்டாக எடுத்து எழுதணுமா, 3 -1 5 -2. தப்பு. ஏன்னா இங்கே பாருங்களேன், இதுக்கு 5 2 இதுக்கு 5 2 இது -2 இதுக்கும் -2 + 2. ஸோ அவங்களோடது தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. அப்படின்னா இங்கே 5 -2 தான் வரணும். ஸோ அப்படின்றப்ப மைனஸ் ஸோ அப்போ என்ன ஆகும், 6 -5ன்றது லாஸ்ட் இருக்குது 3 -1 5 -2. ஸோ அப்போ -6 of -5 வந்து +5 ஆகிடும். ஸோ அப்போ -1 வரும். ஸோ வெளியில் வேற ஒரு மைனஸ் இருக்கு, அதனால +1. ஸோ அடுத்து வந்து 5 -6 -1. அடுத்து 15 of 15னா +15 ஆகும். ஸோ of 2. இது மைனஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ -15 + 15னா 0 ஆகிடும். ஸோ அப்படின்றப்ப -0 + 0 எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ 18 - 15 அது வந்து 3.
ஸோ இதுதான் வந்து உங்களோட அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் போட்டேன்னா எனக்கு வந்து இதான் வந்து உங்களோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இதுக்கு நான் வந்து டிரான்ஸ்போஸ் போட்டேன்னா எனக்கு வந்து அட்ஜாயின்ட் கிடைக்கும். ஸோ அப்போ எவ்வளோ பெரிய வேலை பாருங்க. அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 2, 5, 0, 0, 1, 1, 1, 0, 3. ஸோ மேட்ரிக்ஸ் வந்து ஈஸின்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகுதுன்னு. நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணோன்னாவே ஃபுல்லாக அடி ஆகுது சம்மு. கண்டிப்பாக ஏதாவது மிஸ் பண்ணுற மாதிரி வந்துடுது. ஸோ அப்படின்றப்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. ஸோ அப்போ A இன்வர்ஸ் எப்படி எடுத்து எழுதுவேன்? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஸோ அப்போ determinant of A என்னவா இருக்குது? 1. ஸோ அப்படின்றப்ப வெறும் adjoint of A எடுத்து போட்டால் போதும். ஸோ அப்போ 2, 0, 1, 5, 1, 0, 6, 1, 3. ஸோ அவ்வளோதான். ஸோ அதை மல்டிபிள் ஆகிறப்ப அதே வேல்யூ தானே வரும். ஸோ அதனால் அவ்வளோதான். 2, 0, 2, 0, minus 5, 1, 0, 0, 1, 3. இது 0. ஜீரோ 1, 3. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 2, 0, minus 1, 5, 1, 0, 0, 1, 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் வந்து இந்த மாதிரி A கொடுத்துட்டு நான் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இது ஈக்குவல் டு 0ன்றதை நான் வந்து காட்டணும். அது மட்டும் இல்லாமல் A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ A ஸ்கொயர்னா A இன்ட்டு A. ஸோ அப்போ 1 மைனஸ் 1 2 3 அடுத்து 1 மைனஸ் 1 2 3. ஸோ அப்போ என்ன ஆகும்? 1 மைனஸ் 2 அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 3 2 இல்லை அது கரெக்டு தான். இதுதான் கரெக்ட். 6. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? -1 -4 அதுக்கப்புறம் வந்து 8 அப்புறம் வந்து 7. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னோட A ஸ்கொயர். ஸோ அப்போ இன்னைக்கு ஃபார்முலாவில் போட்டுடலாம். ஸோ A ஸ்கொயர் -4A ப்ளஸ் 5I2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ A2ன்றது A ஸ்கொயர்ன்றது -1 -4 8 7. ஸோ -1 7 ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணி வந்தது. அதுக்கப்புறம் 4 இன்ட்டு A வந்து 1 -1 2 3 ப்ளஸ் 5 I2ன்றப்போ 1 0 0 1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ -1 -4 8 7 -4 4 8 12 ப்ளஸ் 9 0 0 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை சேர்க்குறேன். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம்ல. ஸோ அப்போ ஈக்குவல் டு 0ன்னு என்ன அர்த்தம்? அங்கே வந்து 0 0ன்னு சொல்லி மேட்ரிக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வர ஆன்சர் வந்து 0 0 0ன்னு எல்லா எலிமெண்ட்ஸ் வச்சு வந்துச்சுன்னா அதான் வந்து உங்களோட ஃபைனல் ஆன்சர். -1 -4 ப்ளஸ் 5 அடுத்து -4 -4 ப்ளஸ் 0 அடுத்து 8 -8 ப்ளஸ் 0 அடுத்து 7 -12 ப்ளஸ் 5. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகுது. ஸோ இது என்ன ஆயிடுச்சு? இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 8 - 8 0 இதுவும் -5 ப்ளஸ் 5 0. ஸோ அப்படின்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு அவங்க சொன்னது மாதிரி எனக்கு வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நான் A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஸோ இந்த மாதிரி ஒரு 2/2க்கு எனக்கு வந்து adjoint of A கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஜஸ்ட் அதோட டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு மைனஸ் கொடுங்க. ஸோ அப்போ வந்து
1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னவா இருந்துச்சு? சரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ 1 minus 1 2 3. ஸோ 3 + 2 5. ஸோ அப்போ எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் வந்து எப்படி கிடைக்குது? 5ன்னு கிடைக்குது. ஸோ 5 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன சொன்னேன்? இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 1 3 1 -1ன்றது +1 மாறிடும். அடுத்து -2. இதுக்கு நம்ம சைன் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம நம்பரே சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து சம் வந்து முடிஞ்சுது. ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதேமாதிரி அவங்க ஷோ பண்ணதையும் ப்ரூவ் பண்ண சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டுக்கு நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ தென் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்வர்ஷன் மெத்தட் வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அப்போ எடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டுக்கு மாற்றுறேன். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த ஏன்றது கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதுற மேட்ரிக்ஸ், எக்ஸ்ன்றது அன்னோன், அதுக்கப்புறம் பின்றது என்னன்னா என்னோட கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதுறது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது? 3 அன்னோன் இருக்குது. ஸோ இது ஒரு 3/3 தான் இருக்கும். ஸோ அப்போ 1 -1 1. ஸோ 2 -1. ஸோ z இல்லைனா 0ன்னு போட்டுக்கலாம். அடுத்து x இல்லைனா 0ன்னு போட்டுக்கலாம். 2 அதுக்கப்புறம் -1. ஓகே. ஸோ கரெக்டாக எடுத்து போட்டுக்கோமா ஒருக்க பார்த்துக்கோங்க. 2 -1 -2 0 -2. ஓகே. ஸோ அடுத்து வந்து x y zன்னு 3 அன்னோன். அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் 2 0 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன வேணும், எனக்கு வந்து எக்ஸ் என்னன்றது தெரியணும். ஸோ அப்போ இதில் வந்து ஏ வந்து இந்த மேட்ரிக்ஸு, இது வந்து பி மேட்ரிக்ஸு, இது வந்து இது வந்து எக்ஸ் மேட்ரிக்ஸு, இது வந்து பின்னு சொல்லி எடுத்து எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம், ஏ இன்வர்ஸ் ஆஃப் பின்னு போடணும். ஏன்னா அந்த ஏ இங்கேருந்து அங்கிட்டு போயிடும், எக்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா, ஏ இன்வர்ஸ் வந்து இருக்குதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டுமே தான் நான் என்ன பண்ண முடியும், ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னே சொல்ல முடியும். ஸோ அப்போ 1 1 -1 1 2 -1 0 0 2 -1. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆகும், 1 இன்ட்டு இது எல்லாமே வந்து ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருவோம். ஸோ அப்போ 1 இன்ட்டு -1 இன்ட்டு -1 +1 -0. அடுத்து -1 இன்ட்டு -1 அங்கே வந்து +1 ஆகிடும். இன்ட்டு 2 -1 -2 +0. அதுக்கப்புறம் 1 இன்ட்டு 4 -0ன்னு வரும். ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 +1 இன்ட்டு -2 +4. அடுத்து வந்து 1 -2 +4. ஸோ 4 -2 2 2 + 1 என்ன வருது, 3 வருது. ஸோ 3 which is not equal to 0, therefore என்ன சொல்லலாம், ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போயிடலாம். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஸோ அப்போ adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அந்த ஸ்டெப் எல்லாம் வரும் திரும்பியும். ஸோ 1 by determinant of A into adjoint of A. ஸோ அப்போ adjoint of A என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏஐஜே கண்டுபிடிச்சு அதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் போடணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும், ஏஐஜே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு 3/3ன்றனால உள்ள எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் கொடுக்க மறந்துடக்கூடாது. சிம்பிள் வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனருக்கு சிம்பிள் கொடுத்தா தான் அது வந்து கோஃபேக்டர். அதனால் ஸோ இப்போ நம்ம எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதலாமா? ஸோ கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க, ஏன்னா அது எல்லாம் மிஸ் ஆகுது. ஸோ அப்போ இதை க்ளோஸ் பண்ணால் -1 0 2 -1 -1 0 2 -1. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் 2 0 0 -1 2 0 0 -1. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் 2 -1 2 -1 0 2. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் -1 1 2 -1 -1 1 2 -1. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் 1 1 0 -1
1 1 0 minus 1 இதை க்ளோஸ் பண்ணால் 1 minus 1 this one 2 minus 1 minus 1 1 minus 1 0 அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் 1 1 2 0 1 1 2 0 அடுத்து 1 minus 1 2 minus 1 ஸோ எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கண்டுபிடிச்சிடலாம் ஏஐஜே ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும் வேறு கலரில் கூட எடுத்து எழுதுவோம். ஸோ -1 × 1 1 ஆகும். -0 ஆகிறப்ப அது என்ன ஆகிடும், அங்கே வந்து 1ன்னு தான் வரும். ஸோ 1 - 0 1. அடுத்து 2 - 2 2 - 1 -2 + 0. ஸோ ஆல்ரெடி வெளியே வேறு ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் அது வந்து +2. ஸோ இங்கே என்ன ஆகும் 4 - 0. ஸோ அப்போ 4 தான் வரும். அடுத்து -1 - 1 +1 ஆகிடும், -2 ஆகிடும். ஸோ -1 வெளியில் வேறு ஒரு மைனஸாக, அதனால் +1 மாறிடும். இது -1 + 0. ஸோ -1ன்னு வரும். ஸோ அப்போ -1ன்னு எடுத்து போடலாம், ஏன்னா வெளியில் ப்ளஸ் இருக்குது. ஸோ இது -1 -2 + 2 ஆகிடும். ஸோ ரெண்டு சப்ராக்ட் ஆகி 1 வரும். வெளியில் வேறு ஒரு மைனஸ் இருக்குதா. ஒரே நிமிஷம். 1 - 1 ஸோ 1னா -1, இது மைனஸ்னா +2 ஆகிடும். ஸோ ரெண்டு சப்ராக்ட் ஆனால் வந்து 1 வரும். ஸோ தென் -1 ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடம் தானே, இந்த இடத்துக்கு மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம்னா இதான் வரும். ஓகே, நான் 0 ஓகே 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 இங்கே பாருங்களேன், 0 தானே வரணும், ஆனால் நான் மாற்றி போட்டேன். இப்படி தான் எனக்கே மிஸ்டேக் ஆகுது. கேர்ஃபுல்லாக போடுங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து 0 இதை வச்சு கூட கம்பேர் பண்ணுங்க பாருங்களேன். 2 - 1 2 - 1 0 - 1 0 - 1. அப்போ 0 இங்கே 0 தானே இருக்கணும். ஸோ அப்படின்றப்ப 2னா இங்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகும் 2 - 0னா -2. அடுத்து கரெக்டாக எழுதியிருக்கேனா 1 0 2 0 கரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ அப்படின்றப்ப 0 -1 +1 ஆகிடும். ஸோ அப்போ 1. அடுத்து 0 -2 -2 வரும், வெளியில் வேறு ஒரு மைனஸ் இருக்குதா, அதனால் +2. அடுத்து -1 +2 ஆகிடும். ஸோ அப்போ +1 வரும், வெளியிலையும் ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் +1. இப்போ இதை நான் டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இதோட டிரான்ஸ்போஸு. ஸோ அப்போ 1 2 4. அடுத்து 1 -1 -2 1 2 1. ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/det ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ எனக்கு என்ன ஒரு 1/det ஆஃப் ஏ என்ன வந்துச்சு, எனக்கு வந்து 3ன்னு வந்துச்சு. ஸோ 3. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுத்து எழுதிடுவோமா. 1 1 1 2 -1 2. அடுத்து 4 -2 1. ஸோ இப்போ எனக்கு வந்து ஏ இன்வர்ஸ் கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே பண்ணணும், சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற இடத்துல போடணும். ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி இன்ட்டு. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் என்னது 1/3 டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 1 1 2 -1 2 4 -2 1 இன்ட்டு பி என்ன இருந்துச்சு, அந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா அந்த மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ அது எவ்வளோ வருது 2 0 1 2 0 1. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா. ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் 1/3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுவோம் இவங்க ரெண்டு பேரையும். ஸோ அப்போ 2. ஸோ இது வந்து ஒரு 3/3, அது வந்து ஒரு 3/1. ஸோ எனக்கு
3/1 தான். 3 ரோ 1 காலம் தான் வரும். ஒரு காலம் தான் வரும். ஸோ அப்படின்னா டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஸோ 2 + 0 + 1 இது வந்து 4 + 0 + 2 இது வந்து 8 - 2 + 1. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது 1/3 உள்ள என்ன வருது 3 6. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 6 0 9. ஸோ அப்போ வந்து உள்ளே வந்து 1/3 கொடுக்கணும். ஸோ உள்ளே வந்து 1/3 கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் வந்து 1 2 அதுக்கப்புறம் வந்து என்னது இது வந்து 3. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த எக்ஸுன்றதுனால தான். ஸோ இந்த எக்ஸுன்றது என்ன மேட்ரிக்ஸு எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இருக்குமா. ஸோ அப்போ இங்கே நம்ம கண்டுபிடிச்சதை அதானே ஈக்குவேட் பண்ணுறோம் எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு. அப்போ அந்த சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் வந்து என்னது 1 2 3. அப்போ எடுத்து எப்படி எழுதுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 z equal to 3. So, இப்போ x, y, z equal to 1, 2, 3. மறைச்சிட்டேனா 1, 2, 3ன்னு எடுத்து எழுதுனா சொல்யூஷன் வந்துருச்சு. ஓகே நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு வந்து இந்த மாதிரி இதை நம்ம வந்து பார்த்தோம்ல லைக் மேட்ரிக் இன்வர்ஷனில் வந்து இது கொடுத்துருந்தாங்க லைக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி. ஸோ நம்ம தான் வந்து அந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷனை கொஷினை ரீட் பண்ணி அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஈக்குவேஷனை வந்து நான் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வீட்டு சுகர் இருக்குது, வேறு எதுவும் இருக்குதா ரைஸ் இருக்குது. ஸோ அப்போ வீட்டு சுகர் ரைஸ் 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்தோட பெர் கேஜி காஸ்ட் வந்து எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து ஒரு 3/3 தான் வரப்போகுது. அதாவது 3 அன்னோன் வரப்போகுது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஈக்குவேஷன் எப்படி வரும்னா வீட்டு சுகரு ரைஸு. ஸோ வீட் சுகர் ரைஸ் 3 இது வருதுன்னா வீட்டை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சுகரை வந்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து ஜெட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா 2 kg ஆஃப் வீட்டுன்றப்ப 2x ப்ளஸ் 1 kg ஆஃப் சுகர்ன்றது 1y ஈக்குவல் டு 70. அடுத்து 1 kg ஆஃப் வீட் வந்து எக்ஸ்னு வச்சுருக்கோமா. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் அடுத்து 1 kg ஆஃப் ரைட் அது வந்து என்னது ஜெட்டு. ஸோ நம்ம வந்து ரைஸ் வந்து நம்ம வந்து ஜெட்டுன்னு வச்சுக்கிட்டோம், அதனால் நான் அப்படி போட்டுக்கிட்டேன். ஸோ அது எவ்வளோ வருதோ அதுவும் 70 rupees தான் வருது. அடுத்து காஸ்ட் ஆஃப் 3 kg வீட் அப்போ 3x ப்ளஸ் சுகர் வந்து 2y ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜெட் ரைஸ் வந்து ஜெட் ஈக்குவல் டு 170. இப்போ எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மேட்டில் எடுத்து எழுத போகிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் ஏன்றதில் வந்து 1 2 1 0 ஏன்னா வந்து எனக்கு ஜெட் இல்லை. அடுத்து 1 0 1 அடுத்து வந்து 3 2 1 3 2 1. ஸோ அப்போ அன்னோன் என்னென்ன இருக்குது எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது ஜெட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பி மேட்ரிக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் எடுத்து போடணும் 70 70 170. ஸோ இதெல்லாம் ஏ இதெல்லாம் பி இதெல்லாம் எக்ஸ்ன்றதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன வேணும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த எக்ஸ் வேல்யூ மட்டும் வேணும். அப்போ இதற்கு அங்கிட்டு தூக்கி போட்டுறணும். இங்கிட்டிருந்து அங்கிட்டு போகிறப்ப அது என்ன ஆகிடும் இன்வர்ஸ் ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணணும் 1 ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குதான்றதை பார்க்கணும். ஸோ அப்போ 2 1 0 1 0 1 3 2 1. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் பார்க்குறப்ப 2 × 0 - 2 minus 1 into so plus minus போட்டுக்கோங்க. so 1 into 1 minus 3 plus 0 into anything 0 தான் வரும், அதனால விட்டுறலாம். ஸோ இது வந்து -4 இது வந்து -2 plus 2. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருது -2 which is not equal to 0. therefore நான் என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ therefore வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்னு போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே போகணும். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலான்னு ஃபார்முலா போனால் என்ன இருக்கும் 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ அப்போ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம ஒரு 3/3க்கு தனித்தனியாக மைனர் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ வந்து தனித்தனியாக மைனர் கண்டுபிடிக்கணும். சைன் போட்டால் மைனருக்கு சைன் கொடுத்துட்டோன்னா அதான் கோஃபேக்டர். ஸோ இந்த கோஃபேக்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு மேட்ரிக்ஸாக போடுறது தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஓகே எடுத்து எழுதலாமா கேர்ஃபுல்லாக எடுத்து எழுதலாம். ஸோ 0 1 2 1 0 1 2 1 இதை க்ளோஸ் பண்ணால் 1 1 3 1 1 1
31. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணால் 1032 1032. ஸோ இங்கே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1021 1021 2031 31 2132. இதை க்ளோஸ் பண்ணால் 1001 1001. இதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2011. இதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2110 2110. ஒருக்க செக் பண்ணிக்கலாம். ஸோ 01 213132. ஓகே 102021 011110. ஓகே 102021 1020. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சைன் மட்டும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ வந்து ஏஐஜே என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அப்போ 0 மைனஸ் 2. ஸோ அப்போ -1. அடுத்து 1 மைனஸ் 3. அப்போ -2. 1 மைனஸ் 3 வந்து -2 வரும். ஆனால் வெளியில் வேறு ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +2. ஸோ இது 2 மைனஸ் 0, அதுவும் 2 தான் வருது. அடுத்து 1 மைனஸ் 0 -1 வருது. அடுத்து 2 மைனஸ் 0 2 தான் வருது. அடுத்து 4 மைனஸ் 1 போட்டால் 1, வெளியில் வேறு ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -1. அடுத்து 1 மைனஸ் 0னா 1 தான். ஸோ அப்படியே வெளியில் ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் 1. அண்ட் தென் இதுக்கு 2 மைனஸ் 0 போட்டால் 2, வெளியில் வேறு ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -2. ஸோ 2னா 0 மைனஸ் 1ன்றப்போ -1, வெளியில் ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் -1 அப்படியே தான் வரும். ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து டிரான்ஸ்போஸ் போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து இங்கே எழுதவா? ஸோ அப்போ வந்து adjoint of A so adjoint of A equal to AIJக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணால் எனக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ -2 2 2 -1 2 -1 1 -2 -1. ஸோ எடுத்து எழுதிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? டிரான்ஸ்போஸ் பண்ணி போட்டாச்சு நமக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து அந்த பியோட மல்டிபிள் பண்ணணும். ஏ இன்வர்ஸில் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பியோட மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்போ நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன்னா இதை எடுத்து இந்த ஃபார்முலாவில் போடுங்க. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் போடுறேன். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ 1/டிட்டர்மினன்ட் என்ன வந்துச்சு? 3 வந்துச்சு, 2 -2. ஸோ -2 adjoint of A வந்துச்சு -2 -1 1. அடுத்து 2 2 -2 2 -1 -1. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை எடுத்துகிட்டு போய் எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் போட போகிறேன். எக்ஸ் ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி பண்ணணும். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து 1/-2. ஸோ இதை உள்ளே இருக்கிறது -2 -1 1 2 2 -2 2 -1 -1 இன்ட்டு பி என்ன இருக்குது? ஸோ பி வந்து 70 70 170 70 70 170. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் மேலே இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணிக்கிறேன், அப்புறமா அடுத்ததை மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வேல்யூஸ் வருது? ஃபஸ்ட்டு இந்த 70யும் இதையும் மல்டிபிள் பண்ணால் இது -1/2 வெளியவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த -1/2 டிவைட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கண்டிப்பாக வரும், 2 டிவைட் ஆகிற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து -140, அதுக்கப்புறம் -70 + 170, அடுத்து 140 + 140 -7 14 340. ஸோ அடுத்து 40 -70 40 140 140 -70, அதுக்கப்புறம் வந்து -170. ஸோ அப்போ என்ன வருது? 1/2. ஸோ அது ஒரு 100 வருதா? அந்த 100ஓட அந்த 140 சேர்த்தோன்னா அது என்ன ஆகும்? -40 ஆகும். இங்கே என்ன ஆகும்? இது வந்து ஒரு 200 வருமா? 200ம்
-200 வரும். எஸ். -200 வரும். ஒரு 140 சேர்ந்தா -60 ஆயிடும். ஏன்னா, அதான் பெரிய நம்பர். அடுத்து வந்து 140 -70னா 70 ஆயிடும். 70 தான் வந்து ஒரு 100 ஆகுமா? -100 ஆகும். அப்போ -100. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? -2 உள்ள குடுக்க போறேன். இங்க மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ குடுத்தா 40 டிவைடட் பை -2 வந்து 20 ஆயிரும். இது 30 ஆயிரும். இது 50 ஆயிடும். அப்போ நம்ம வந்து எதை கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த XYZ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். XYZ அதோட சொல்யூஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து x is equal to 20, y is equal to 30, x is equal to 20, y is equal to 30, z equal to 50. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது? நம்ம வந்து ஆரம்பத்தில் வச்சிருந்தோம் தெரியுமா? லைக் வீட்டு, சுகரு, ரைஸ்ன்னு அதோட பெர் கேஜி காஸ்ட்டு. அப்போ காஸ்ட் ஆஃப் எக்ஸ்ன்ற இடத்துல நான் என்ன பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் வந்து வீட் வந்து 20 rupees per kg. 20 rupees per kg. அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் சுகர் அதுக்கப்புறம் வந்து ரைஸு. ஸோ அப்போ ரைஸ் சுகர் வந்து எப்படி இருக்குது? 30 per kg இருக்குது. அடுத்து ரைஸ் வந்து 50 per kg இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எல்லா இதோடய பெர் கேஜி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ ஃபைனல் கொஸ்டின். ஸோ லாஸ்ட்டாக இருக்கும்ல அது லைக் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம். ஓகே. சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி வந்து 2 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது ஏ, பின்னு. அதோட என்ன குடுத்துருக்காங்க? வேல்யூஸ் எல்லாமே க்ரோர்ல இருக்குன்ருக்காங்க. ஸோ உள்ள ருப்பீஸ்ல குடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஷார்ட் டேர்மா குடுத்துருக்காங்க. ஓகே இருக்கட்டும். ஸோ த டேட்டா ஆர் அபவுட் அன் எக்கானமி ஆஃப் 2 இண்டஸ்ட்ரீஸ். ஒரு 2 இண்டஸ்ட்ரியோட எக்கானமிய பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து ஏ வந்து ப்ரொடியூசர். ஏ ப்ரொடியூஸ் பண்ணத ஏவே யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்ப A11. ஏ ப்ரொடியூஸ் பண்ணத பி யூஸ் பண்றாங்க. அப்படின்றப்ப A12. அது போக மிச்சம் இருக்கிறத வந்து டிமாண்டுக்கு வெளியில குடுக்குறாங்க. ஓகே. டிமாண்ட் இப்படி இருக்குது. ஸோ அப்படின்றப்ப அவங்க டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ உங்களோடது வந்து ஏ வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது ஏக்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக்கு குடுக்குறாங்க. அப்புறம் மார்க்கெட்டுக்கு வேற குடுக்குறாங்க. ஸோ அப்போ மொத்தமா டோட்டலா வந்து நமக்கு 200 இருக்கணும். இத ஆட் பண்ணா 200 இருக்கணும். அதே மாரி பியும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் பண்ணத வந்து ஏக்கு குடுக்குறாங்க. அப்புறம் அவங்களுமே வேற கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அது போக மிச்சத்த வந்து வெளியில வந்து டிமாண்டுக்கு ஏத்தபடி அவங்க வந்து விக்கிறதுக்கு குடுக்குறாங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த டிமாண்ட் வந்து 75, 15 இருக்கிறப்ப இந்த அவுட்புட் இருக்குது. ஓகே தான். பட் என்னோட டிமாண்ட் ஒரு வேள இது 300னோ, இது 600னோ ஆகிடுச்சு அப்படின்னா, என்னோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்? கண்டிப்பா வந்து டிமாண்ட் ஏறுதுன்னா, அதுக்கு ஏத்தபடி நான் என்ன பண்ணுவேன்? அவுட்புட்ட வந்து நான் வந்து இன்கிரீஸ் பண்ணுவேன். ஸோ அப்ப அந்த அவுட்புட்ட வந்து நான் எப்படி இன்கிரீஸ் பண்றது? எவ்வளோ இன்கிரீஸ் பண்றது? அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து இந்த மாரி இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அவுட்புட் என்னன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆ நம்ம வந்து அந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி. அந்த டிமாண்டுக்கு ஏத்தபடி எனக்கு அவுட்புட் எவ்வளோ இருக்குன்றத கண்டுபிடிப்போம். ஆனா இங்க I மைனஸ் பியவே நான் கண்டுபிடிக்கணும். I மைனஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? பி என்ற டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹாக்கின்ஸ் அசைன்மென்ட் கண்டிஷன் படி அது வந்து ஃபீசிபிளா இருக்குதான்றத 2 கண்டிஷன் வச்சு நான் செக் பண்ணுவேன். லைக் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0வா இருக்கணும். லைக் பாசிட்டிவா இருக்கணும். அது மாரி அதோட மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கணும். எங்க டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்ல. ஸோ இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ண முடியும்? நான் வந்து அதுக்கான அவுட்புட் என்னன்றத ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் அப்ப வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த டேபிள் வேல்யூஸ யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இது A11, இது A12, இது A21, இது A22. ஸோ இது வந்து X1, இது X2. ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்ணணும்? டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து பி. அது கண்டுபிடிக்கன்னா எனக்கு B11 வேணும், B12 வேணும். அடுத்து B21 வேணும், B22 வேணும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா வந்து குடுத்துருக்கிற வேல்யூஸ வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஸோ A11, A12, A21, A22 இதெல்லாம் எனக்கு குடுத்துருக்காங்க. எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் X1, X2 குடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணணும்? B11 கண்டுபிடிக்கணும். ஸோ B11க்கு A11 வந்து X1ஆல டிவைட் பண்ணணும். B12க்கு வந்து A12வ X2ஆல டிவைட் பண்ணணும். அடுத்து B21க்கு A21
x1ஆல் டிவைட் பண்ணணும். அடுத்து B22க்கு A22வை x2ஆல் டிவைட் பண்ணணும். தெரியுதா? மறைச்சிட்டேனா? அது மட்டும் என்கிட்ட எடுத்து எழுதிடுறேன். ஓகேவா? சரியா? ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் எடுத்து வேல்யூஸ் எழுதலாம். A11 எப்படி இருக்குது? 50, அதுக்கப்புறம் வந்து 75, அப்புறம் வந்து 200. ஸோ இதுவும் 200. A22 50, அடுத்து A21 வந்து 100. ஓகே, இப்போ எடுத்து நம்ம டிவைட் பண்ணுறது தான் வேலை. ஸோ அப்போ வந்து 50 டிவைடட் பை 200, அதுக்கப்புறம் வந்து 75 டிவைடட் பை 200, இங்கே வந்து 100 டிவைடட் பை 200, இங்கே 50 இங்கே எடுத்து எழுதுறேன் 50 டிவைடட் பை 200. ஸோ அப்போ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஸோ டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன ஆயிடும்? இது வந்து கேன்சல் ஆகி 1/4 ஆகும். இது வந்து 3 டைம்ஸ் வருமா? 25 3 டைம்ஸ் போட்டால் எனக்கு வந்து 20, இது வந்து 4 டைம்ஸ் போட்டால் 25, 4 டைம்ஸ் போட்டால் 100 அப்படின்றப்ப 8. ஸோ இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா 1/2, இது கேன்சல் ஆச்சுன்னா 1/4. ஓகே, சரி. இப்போ இதெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணணும்? பி மேட்ரிக்ஸ் எடுத்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப இந்த பி மேட்ரிக்ஸில் எடுத்து போடலாமா? ஸோ இப்போ பி ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? 1/4, 3/8, 1/2, 1/2, அதுக்கப்புறம் வந்து 1/4. ஸோ இப்போ பி கிடச்சிருச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும்? I மைனஸ் பி பண்ணி பார்க்கணும். என்னோடது வந்து சிஸ்டம் வந்து ஃபீஸிபிளாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் சொல்யூஷனே கண்டுபிடிக்க போகணும். ஸோ அப்போ நான் I வந்து என்னது 1001, ஏன்னா அது வந்து ஒரு சின்ன 2/2 தான், அதனால் இதான் வரும். 1/4, 3/8, 1/2, 1/4. ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1 மைனஸ் 1/4 பண்ணால் 3/4 வரும். இது மைனஸ் 3/8 வரும். இது மைனஸ் 1/2 வரும். இது வந்து மைனஸ் இல்லாமல் 3/4 தான் வருது. ஸோ அதுவும் 1/4, இதுவும் 1/4. ஸோ அப்படின்றப்ப எனக்கு சப்ராக்ட் பண்ணால் எனக்கு வந்து 3/4 தான் வருது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து என்னது? மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு எழுதணும். தர்ஃபோர் மெயின் இந்த மாதிரி வந்து மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு மட்டும் போட்டால் போதும். மெயின் டைகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ இது எங்கேயும் நிப்பாட்டிடக்கூடாது. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். I மைனஸ் பி வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அது வந்து கிரேட்டர் தேன் 0 இருந்தால் மட்டுமே தான் சொல்யூஷன் இருக்குது, இது ஒரு ஃபீஸிபிள் அப்படின்றது சொல்ல முடியும். ஸோ அப்போ 3/4. ஸோ 3/4, அடுத்து வந்து மைனஸ் 3/8, மைனஸ் 1/2, அடுத்து 3/4. ஃபஸ்ட் இவங்களை எழுதாமல் விட்டுட்டேன் பாருங்க. ஐயா 1001 மைனஸ் 3/4 மைனஸ் 1/2, இது 3/4, அடுத்து வந்து மைனஸ் 3/8. ஓகே, ஓகே. நான் சப்ராக்ட் பண்ணி தானே வச்சுருந்தேன், அப்புறம் எதுக்கு எடுத்து போட்டேன்? திரும்பி சப்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோமோன்னு நினச்சிட்டேன். ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வந்தால் எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் I மைனஸ் பி தான் கண்டுபிடிக்கிறோம். இங்கே இருக்குது 3/4, 3/4. அடுத்து மைனஸ் 1/2, அடுத்து மைனஸ் 3/8. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். 3/4 into 3/4 போட்டோம் அப்படின்னா வந்து 9/16 மைனஸ் இவங்க 2 பேரும் மல்டிப்ளை 3/8 2s are 16. ஸோ ஈஸியாக கேன்சல் ஆகுது. ஸோ 6/16. ஸோ இது எப்படி இருக்குது? பாசிட்டிவாக தான் இருக்குது. 6/16 இஸ் நத்திங் பட் 2 டேபிள் போட்டால் 3/8 வருதா? கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப என்ன சொல்லலாம் நம்ம? The system is feasible அப்படின்னு சொல்லலாம். The system is feasible. ஓகே, feasible சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு போகணும். என்ன ஃபார்முலா போடணும்? எக்ஸ் ஃபார்முலா போடணும். ஸோ அப்படின்றப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் பி த ஹோல் இன்வெர்ஸ் இன்டூ டி. ஸோ இங்கே டின்றது என்னென்னா அவங்க டிமாண்ட் வச்சுருந்தாங்கல்ல, எவ்வளோ இருந்துச்சு டிமாண்டு? 300, 600.
ஸோ 300 600 I minus B inverse கண்டுபிடிக்கணும். 1 by determinant of I minus B into adjoint of I minus B. ஸோ 1 by determinantக்கு வேலையே இல்லை, ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டு வச்சிட்டேன் எவ்வளோன்னு, 3/8ன்னு. ஸோ 3/8. இப்போ நான் என்ன பண்ணால் adjoint of I minus B கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2/2க்கு adjoint கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலமையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும், 3/4, அதுவும் 3/4. இந்த ரோவும் காலங்கிறேன், இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு மைனஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ ஆல்ரெடி அவங்க 2 பேர் மைனஸில் இருக்காங்களா, அப்போ இன்னொரு மைனஸ் கொடுத்தா ப்ளஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ 3/8 1/2 இன்ட்டு சரி இது வரைக்குமே இருக்கட்டும், நம்ம எக்ஸ் ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது என்ன ஆகும், இந்த 3/8 வந்து 8/3 மாறிடும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு I minus B inverse எடுத்து எழுதுறேன். ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுறேன். ஸோ அப்போ 3/4 3/8 1/2 3/4 இன்ட்டு D வந்து 300 600. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைடில் இருக்கிற அந்த 300 மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ தென் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதுவே ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஆனால் நம்ம அதையே ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், இல்லைன்னா 8 கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் நீங்கள் உள்ள. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 8/3 வெளியவே இருக்கட்டும். இங்கே உள்ள வந்து 3/4 இன்ட்டு 300னா 4 மேலே ஒரு 100னா 25ஆ, 3 இன்ட்டு 300/4 9 இன்ட்டு 25 225. ஸோ அப்படின்றப்ப எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா, த்ரீ பை ஃபோர் தானே, த்ரீ இன்ட்டு கரெக்டாக எடுத்தது வேணும். இது வந்து 225 வந்துச்சா. ஸோ அப்போ 225 ப்ளஸ் அடுத்து 3/8 இன்ட்டு 600. ஸோ 3/8 இன்ட்டு 600 போட்டோம் அப்படின்னா 4 2s are 8 1 4 so 150. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 75. ஸோ 70 அதுவும் 225 வருது. 225 225. ஸோ இப்போ அடுத்து இங்கே இருக்கிறத மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ 1/2 இன்ட்டு 600 வரும். ஸோ 1/2 இன்ட்டு 600 போட்டால் 300 வருது. 1/2 இன்ட்டு 300 போடணும். ஸோ 1/2 இன்ட்டு 300 போட்டால் 150 ப்ளஸ் 3/4 இன்ட்டு 600. 3/4 இன்ட்டு 600 போடுறப்ப 4னா 150. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து 750 வருதா, சாரி 150 வருதா, இன்ட்டு 3 போட்டால் 0.5. ஸோ இதெல்லாம் உங்கள் கேல்குலேட்டரில் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து 450 ஈஸியாக வந்துடும். ஸோ எனக்கு இங்கே கேல்குலேட்டர் இல்லாதனால போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 8/3 இன்ட்டு, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 5 5, இது வந்து 6
006. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க 3 எடுத்து ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 450. ஸோ 3 எடுத்து டிவைட் பண்ணுங்க. ஸோ அப்போ 8 இன்டூ ஸோ 3 டிவைட் பண்ணால் 150 வரும். இது 200 வரும். அடுத்து 8 எடுத்து உள்ள மல்டிபிள் பண்ண கொடுத்தா இது 0 0 1200 இது 1600. ஓகே. ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப என்ன பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம வந்து இதோட சொல்யூஷன் எக்ஸு ஒய்ன்னு இருந்துச்சா சாரி எக்ஸ்ஒய்ங்கிற எக்ஸ்ன்னு இருந்துச்சா ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சொல்யூஷன் எப்படி கிடைக்குது 1200 1600 கிடைக்குது. ஸோ ஆரம்பத்தில் எப்படி வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் க்ரோரில் வச்சுருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும் இதோட இது வந்து 1000 என்ன இருந்துச்சு 1600 1800 1200 1600 இது வந்து 1200ன்னு இருக்கணும். இது 1600ன்னு அவுட்புட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து இந்த டிமாண்டை வந்து இது வந்து மீட் பண்ண முடியும். ஓகேவா புரிஞ்சுதா? ஸோ பார்த்து மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ என்கிட்ட கால்குலேட்டர்னால நான் ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிட்டேன். நீங்கள் உங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே சரி அவ்வளோதான். ஸோ இதோட வந்து கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கிளாஸ் நோட்ஸு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஷேர் ஆகும். ஸோ அதனால் வந்து டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே இருக்குது வீடியோ கீழே லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா சரியா நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாமா? பாய்.